யூஜிசியோட பேப்பர் 1 பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டீச்சிங் ஆப்டிடியூடில் இப்போ நம்ம சிலபஸில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்லாம் என்ன அப்படின்னா நார்மலாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ட்வின்ஸாகவே இருந்தால் கூட அவங்கக்கிட்ட வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைக் அவங்க ஹைட்டோ இல்லை அவங்களுடைய யோசிக்கிற தன்மை இன்டெலிஜென்ஸோ இல்லை வந்து அவங்க ஹைட்டோ கலரோ இல்லை ஒரு காம்ப்ளெக்ஷனோ அவங்களுடைய சத்தோ வந்து வித்தியாசமாக இருக்கும். ட்வின்ஸ்க்கே அப்படின்னா இண்டிவிஜுவலுக்கு எப்படி? ஸோ ஏஜ் செக்ஸ் அவங்களுடைய என்ன சொல்கிறது ஜெண்டரு ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டிடியூட் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சாவே இது நம்ம படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்னால் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேரியேஷன்ஸ் ஆர் டீவியேஷன் அமாங் இண்டிவிஜுவல்ஸ் இன் ரிகார்ட் டு அ சிங்கிள் கேரக்டரிஸ்டிக் ஆர் நம்பர் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் ஹைட், வெயிட், கலர், காம்ப்ளெக்ஷன், ஸ்ட்ரென்த் எக்ஸெட்ரா. Differences in intelligence, achievement, interest, attitude, aptitude, learning, habits, motor abilities and skill. It is also known fact that two individuals are alike, not யாருமே ஒன்றா இருக்கிறதில்ல, not even the twins. Each man has an intellectual capacity through which he gains experience and learning. இப்போது வந்து டெஃபினேஷன் சொல்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் திங்கர்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ட்ரெவர் ஜேம்ஸ் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வேரியேஷன்ஸ் ஆர் டீவியேஷன்ஸ் ஃப்ரம் தி ஆவரேஜ் ஆஃப் த குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு த மென்டல் ஆர் ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ் அக்கரிங் இன் த இண்டிவிஜுவல் மெம்பர் ஆஃப் த குரூப் ஆர் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ஸ்கின்னர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டுடே வி திங்க் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் ஆர் as including any measurable aspects of the total personality அப்படின்னு அவர் சொல்கிறார். சிவி குட் அவர் என்ன சொல்கிறாருன்னா the variation or deviations among individual is regard to a single characteristics or a number of characteristics, those differences which in their totality distinguish one individual from another அப்படின்னு 3 பேரும் 3 விதமாக சொல்லியிருக்காங்க. ஜேம்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் சொல்கிற விஷயம் எப்படி இருக்குன்னா மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் கேரக்டர் பேஸ் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. ஸ்கின்னர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு மெஷரபிளான இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசுகிறாரு. சிவி குட் அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் சப்போஸ் டெஃபினேஷன் கொடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னு இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்னு சொன்னாங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ டைப்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸில் மொத்தம் 10 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபிசிக்கல் டிஃப்ரென்சஸ். ஷார்ட்டாக இருக்கலாம், இல்லைனா டால்னஸ் ஆஃப் ஸ்டாச்சூராக இருக்கலாம், டார்க்னஸாக இருக்கலாம், ஃபேராக இருக்கலாம், ஆஃப் காம்ப்ளெக்ஷன், ஃபேட்னஸாக இருக்கலாம், தின்னஸாக இருக்கலாம், வீக்னஸாக இருக்கலாம், ஆர் வேரியஸ் ஃபிசிக்கல் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். சரிங்களா? அதாவது குட்டையாக இருக்கிறது, ரொம்ப ஹைட்டாக நட்டையாக இருக்கிறது, இல்லை வந்து ஃபேராக இருக்கிறது, இல்லை குண்டாக இருக்கிறது, ஒல்லியாக இருக்கிறது, வீக்காக இருக்கிறது, இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கிறது, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபிசிக்கல் டிஃப்ரென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. Difference in intelligence, they are difference in intelligence levels among the different individuals. We can classify the individuals from super normal to idiots on their basis of the intelligence level னு அவங்களே சொல்கிறாங்க. Third, difference in attitudes. Individuals differ in their attitudes towards different people, objects, institutions and authorities. ஸோ அந்த ஆட்டிடியூட் மாறும். இப்போ வந்து பிரின்சிபல் சார் பார்க்கும்போது சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை அம்மாவை பார்த்து பேசும்போது இருக்கட்டும், இல்லை அப்பாவை பார்த்து ஸோ திஸ் வால்ஸ் த ஆட்டிடியூட். அடுத்து ஃபோர்த் வந்து டிஃப்ரென்ஸ் இன் மோட்டார் எபிலிட்டி. தே ஆர் டிஃப்ரென்ஸ் இன் மோட்டார் எபிலிட்டி. தீஸ் டிஃப்ரென்ஸ் ஆர் விசிபிள் அட் டிஃப்ரெண்ட் ஏஜஸ். Some people can perform mechanical tasks easily, while others, even though they are at the same level, feel much difficulty in performing these tasks. ஸோ ஒருத்தர் ஈஸியாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் வந்து டிஃப்ரென்சஸ் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் ஜெண்டர். உமன் ஹாவ் கிரேட்டர் ஸ்கில் இன் மெமரி வைல் மென் ஹாவ் கிரேட்டர் மோட்டார் எபிலிட்டி. ஸோ கேர்ள்ஸோட ஸ்கில்ஸ் வந்து மெமரி லெவலில் தே ஆர் வெரி குட்டாக இருப்பாங்க, மென் வந்து மோட்டார் எபிலிட்டியில் இருப்பாங்க. பட் இப்போது அந்த மாதிரி இல்லை, எவ்ரிபடி இஸ் ஈக்குவலுங்கிற மாதிரி தான் எவ்ரிபடி இஸ் அச்சீவிங் டுடே. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ஆஃப் உமன் இஸ் சுப்பீரியர் வைல் மென் எக்ஸல்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் லாஜிக். ஸோ பாய்ஸ் வந்து மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் லாஜிக்கில் நல்லா இருப்பாங்க, நல்லா லைக் எக்ஸல் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. உமன் வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓவரால் சொல்லக்கூடிய சைக்காலஜிக்கான ஒரு விஷயம். ஸோ அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா உமன் ஷோ கிரேட்டர் ஸ்கில் இன் மேக்கிங் சென்சரி டிஸ்டிங்ஷன் ஆஃப் டேஸ்ட், டச் அண்ட் ஸ்மெல் எக்ஸெட்ரா, வைல் மென் ஷோ கிரேட்டர் ரியாக்ஷன் அண்ட்
கான்ஷியஸ் ஆஃப் சைஸ் வெயிட் illusion. ஸோ கேர்ள்ஸ் நார்மலாக என்ன அந்த ஸ்மெல் டேஸ்ட் டச் இந்த மாதிரி விஷயங்களை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சென்சரி விஷயங்களை. அண்ட் மென் வில் பி லைக் அவங்க ரியாக்ஷனோ இல்லை சைஸ் வெயிட் illusion பற்றி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெண்டர் பேஸ் பண்ணி உமன் ஆர் superior to men in languages while men are superior in physics and chemistry. ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருப்போம். ஸோ பாய்ஸ் மென்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்களா, வேற உமன்ஸ் வந்து மென்னை விட லாங்குவேஜஸில் ரொம்ப சீக்கிரமாக அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மெஜாரிட்டியாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் மார்க்ஸ் பர்பஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷியல் டிஃப்ரென்சஸ், தே ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரேஷியல் டிஃப்ரென்சஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் இஸ் அ நார்மல் ஃபேக்டர் இன் காசிங் தீஸ் டிஃப்ரென்சஸ். கார்ல் பிர்ஹாம், இது நான் வச்சுக்கோங்க, கார்ல் பிர்ஹாம் BRIGHAM KARL சரிங்களா. கார்ல் பிர்ஹாம் has composed a list on the basis of differences in levels of intelligence among the people who have migrated to United States from other countries. On the basis of these average difference between the races, mental age of a particular individual cannot be calculated since this difference is based on the environment. So environment based பண்ணி நம்ம சொல்கிறது வந்து இட்ஸ் சம்ஹவ் லைக் என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 8th வந்து டிஃப்ரென்ஸ் டியூ டு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். டிஃப்ரென்ஸ் இன் சில்ட்ரன்ஸ் இன்ட்ரெஸ்ட் டெண்டன்சிஸ் அண்ட் கேரக்டர் ஆர் காஸ்டு பை த எக்கனாமிக் டிஃப்ரென்சஸ். ஸோ 9th வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஃப்ரென்சஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் செக்ஸ், ஃபேமிலி பேக்ரவுண்ட், லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட், டிஃப்ரென்சஸ் ஆஃப் ரேஸ், நேஷனாலிட்டி எக்ஸெட்ரா காஸ் டிஃப்ரென்சஸ் இன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் எதை பற்றி பேஸ் பண்ணியிருக்கோன்னா அவங்க ஃபேமிலியில் என்ன மாதிரி பேக்ரவுண்ட் லெவலில் இருக்கிறாங்க, அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு செக்ஷுவல் ஓரியன்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, டிஃப்ரென்ஸ் ஆஃப் நேஷனாலிட்டி டெவலப்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி மாறுது அது இருக்குது, ஒரு இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் டிஃபர் ஆகும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து 10th வந்து ஃபைனல் பர்சனாலிட்டி differences. They are differences in respect of personality. On the basis of differences in personality, individuals have been classified into many groups. ஸோ அடுத்து வந்து ரீசன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் ஏன்னா இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஹெரிடிட்ரி, ஏஜ், செக்ஸ், என்விரான்மெண்ட், எஜுகேஷன், இதெல்லாம் வந்து ஒரு சில ரீசன்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் சொல்லியிருக்காங்க. ஹெரிடிட்ரி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் அண்ட் சீஃப் காஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இஸ் ஹெரிடிட்ரி. ஹெரிடிட்ரினால தான் மேக்ஸிமம் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஹெரிட்டிக்கல் ட்ரேட்ஸ் பிரிங் அ சேஞ்ச் ஃப்ரம் ஒன் இண்டிவிஜுவல் டு அதர். And individuals' height, size, shape, color of hair, shape of face, nose, hands and legs. So to say the entire structure of the body is determined by his heretical qualities. So அவங்க அப்பா அம்மா, அவங்க தாத்தா பாட்டி இல்லைன்னா கூட இருக்காங்க உங்களுடைய லைக் ஹெரிடிட்ரி வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஏஜ் வச்சு டிஃப்ரென்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா ஏஜ் இஸ் another factor which is responsible in bringing individual differences. Learning ability and adjustment capacity naturally grow with age. When one grows in age can acquire better control over our emotions and better social responsibilities. Third one is sex. Due to sex variation, one individual differs from other. The physical development of the girl takes place a year or two earlier than the boys. The nature of girls is different from boys அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And fourth one, the environment. Environment significantly influences individual differences. Changes in child's environment are reflected in the changes in his personality. Environment consists of physical, intellectual, social, moral, political, economic and cultural forces. All these factors cause individual differences. இது எல்லாமே கூட ஒரு இண்டிவிஜுவல் வந்து நிறைய மாற்றம் கொண்டு வருது அப்படிங்கிறாங்க. And finally education is one major factor which brings individual differences. There is a wide gap in the behaviors of educated and uneducated person. ஸோ என்ன சொல்கிறாங்க, படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா educational implications of individual differences. So the aim of education curriculum method of teaching should be linked with the individual differences considering the different abilities and traits of individual. So என்ன சொல்கிறாங்கன்னா the main the aims of education curriculum method of teaching should be லிங்க்டாக இருக்கணும். எஜுகேஷனோட ஏமும் எண்ணமும் கரிக்குலம் மெத்தடும் ஒன்றா இருக்கணும். வித் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் கன்சிடரிங் தி டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். The teachers should adopt types of methods of teaching considering individual differences related to interest, needs, etc.
Third வந்து various methods such as playing methods, project methods, storytelling method are to be used considering discovering how different students respond to task or problem. அடுத்து பார்த்தீங்கன்னா some co-curricular activities like drama, music, literacy activities should be assigned to children according to their interest. அடுத்து பார்த்தீங்கன்னா curriculum should be modified to suit the need of all type of students. Teachers should impart educational guidance to the students while keeping in mind their individual differences. The teachers should assign the home task to the students while keeping in view of individual differences. Final point, the student should be allowed to follow his own rate of learning in each of his subjects. ஸோ இது இப்போ நம்ம படித்தது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இங்கே சொல்லியிருக்காங்க. செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் கரிக்குலம் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் நீட் பேஸ் பண்ணி நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. மெத்தட் ஆஃப் டீச்சிங் அடாப்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேரியஸ் மெத்தட்ஸில் விளையாட்டுத்தனமாக பண்ணுறதோ ப்ராஜெக்டோ ஸ்டோரி டெல்லிங் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி ட்ராமா லிட்ரஸி மாதிரி பண்ணும்போதும் குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. அடுத்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா கைடன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க டாஸ்க் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க என்ன ஃபாலோ பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த டாபிக் சிலபஸ் அண்ட் கரிக்குலம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.